காகம் கூடு கட்டியிருந்த மரத்துல ஒரு குருவி வந்து உக்காந்துச்சு. அப்பப்பா, வெயில் கொளுத்துதே. கொஞ்ச நேரம் மரத்து நிழல்ல இலப்பாரிட்டு போகலாம். கண்ணு கட்டுது, தாக வேற எடுக்குது. தண்ணிக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் சின்ன பொண்ணு, நீ மைண்ட் வயசுன்னு நினைச்ச புலம்புறது எனக்கு நல்லாவே கேக்குது. இங்க வா, நான் பானை தண்ணி வச்சிருக்கேன். ஐஸ் வாட்டரை விட ஜில்லுன்னு இருக்கும். பானை தண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுங்க கொடுங்க, நீங்க மவராசனா இருப்பீங்க. பாராட்டுறதுல அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல தாகத்தை தணிச்சுக்க. காகம் கொடுத்த தண்ணிய குடிச்சதுல குருவிக்கு தெம்பு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றிண்ணே. இப்ப நான் அரை மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வெயிலுக்கு எல்லா மரமும் காஞ்சு போய் கிடக்கு. இந்த மரம் மட்டும் எப்படி பச்சை பசைன்னு இலைகளோட அடர்த்தியா இருக்குது? இதெல்லாம் ஒரு கம்பச்சித்தரில் பொண்ணு. மழை காலத்துல நம்ம கடைக்கலாம் தர மரத்தை கோடை காலத்துல வாடி போயிடாம பொறுப்பா பார்த்துக்கணும்ல. அதான் சேமிச்சு வச்ச தண்ணிய இப்போ தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு வர்றேன். மழைநீர் சேமிக்கிறதுல இவ்வளோ பயன் இருக்கா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சே. இது மட்டும் இல்ல பொண்ணு, இன்னும் சொல்றேன். மனுஷ பயலுங்க சாலையை விரிவாக்கணும்னு சொல்லி மரங்களை வெட்டுறாங்க. அதுக்காக நம்ம வாழ்ற மரங்களை வளர்த்தானும்ல. வெட்டுற மரத்தை எப்படின்னா வளர்க்க முடியும்? என்னம்மா நீ விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? வெட்டின மரங்களை வளர்க்க முடியாது, ஆனா புதுசா மரங்களை வைக்கலாம்ல. வேப்ப விதை, வேதனா விதை, நவா விதைன்னு நிறைய விதை கொட்டைகளை மாட்டு சனத்துல பிடிச்சு உருண்டைகளை வச்சிருக்க தெரியுமா? ஐயோ, இது என்ன கன்றாவியா இருக்கு? மாட்டு சாணத்துல இருக்கிற விதைகள் எப்படி முளைக்கும்? என்ன நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? முளைக்குதா முளைக்காததுங்கிறலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னோட தாக்கத்தை தணிச்சதுக்கு நான் கொடுக்குற ஒரு விதை பந்த எங்கேயா தூவிட்டு போ. இதுதான் நீ எனக்கு செய்யற நன்றி கடன். கோவப்படாதனே. என் தாகத்தை தணிச்ச உனக்கு இது கூட செய்ய மாட்டேனா? ஒண்ணு இல்ல, 10 விதைகளை கூட கொடு. அங்கங்க எரிஞ்சிட்டு போறேன். விதபந்த வாங்கிட்டு பறந்து போன குருவி எதிரில் மைனாவை பார்த்துச்சு. ஏய் குருவி தங்கச்சி, கொதிக்கிற வெயிலுக்கு பயந்து எல்லா பறவையும் மரத்தை தேடிட்டு இருக்குதுங்க. நீ என்னவோ வாயில எதையோ சுமந்து பறந்துட்டு இருக்கியே. இது விதை பந்துக்கா, காக்கா அண்ணன் கொடுத்துச்சு. உனக்கு தாகமா இருந்தா அதுகிட்ட போ. தண்ணியும் கிடைக்கும், குளு குளுன்னு மரத்த நிழலும் கிடைக்கும். இதோ இப்பவே அங்க போறேன். வெயில் தாங்காம களைச்சு போய் இருந்தப்ப எதிரில வந்த குருவி தங்கச்சி விஷயத்த சொல்லுச்சுனா அதான் வந்தேன். நல்லதுமா கண்ணு, இந்தா முதல்ல பானத்தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற விதை பந்துகளை வாங்கிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது வீசிடு. மழை காலம் வந்ததும் அந்த விதை இங்கே முளைச்சி மரமாக வளர்ந்துருக்கும். குருவி தங்கச்சி மூலமா உங்களோட நல்லெண்ணத்தை புரிஞ்சுட்டேன். நீங்க விதைகளை கொடுங்க, என்னால முடிஞ்சதை செஞ்சிடுறேன். தாகத்தை தீர்த்து எனக்கு புது தெம்பு கொடுத்ததுக்கு நன்றினே. விதை பந்துகளை வாங்கிட்டு பறந்த மைனா போகிற போக்கில் எல்லாம் ஒவ்வொன்றா துவச்சு. இப்படி பறக்கிறப்ப ஒரு கழுகு தரையில தவிக்கிறத பார்த்துச்சு. ஐயையோ, என்னாச்சுனா? எப்பவும் கம்பீரமா உயரத்துல பறப்பீங்களே, இப்ப தரையில விழுந்து கிடக்குறீங்க. குளம் குட்டை ஏரின்னு இந்த வெயிலுக்கு எல்லாமே வத்தி போயிடுச்சு தங்கச்சி. இப்போ எனக்கு தண்ணி வேணும். தண்ணி தண்ணி தண்ணி. கவலைப்படாதண்ணா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. ஒரு காக்கா பானை தண்ணியை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கு, வாங்கிட்டு வரேன். என்னது, காக்கா கிட்ட தண்ணி வாங்கிட்டு வரியா? அது எனக்கு ரொம்ப எதிரி. அதுகிட்ட வாங்குற தண்ணி குடிக்கணுமா? நெவர். கழுகண்ணா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில இந்த வீராப்பு தேவையா? எதிரியோ நண்பனோ, இப்போதைக்கு தண்ணியை குடிச்சு உசுர பிழைச்சுக்கோ. அதுக்கப்புறம் போட்டியை வச்சுக்கலாம். இப்படி சொன்ன மைனா பறந்து போய் காகத்திடம் கழுது தவிக்கிறத சொல்லுச்சு. என்கிட்ட பறந்து வர முடியாத சூழல்ல கழுகு இருக்கும்போது வழியே போய் உதவி செய்யறதா தர்மம். தண்ணி பையன் நான் கொண்டு வரேன், விதைகளை எடுத்துக்க தங்கச்சி. எதிரியா இருந்தாலும் அவனும் நம்ம இனம்தான்.
இப்படி சொல்லிட்டு மைனாவோட பறந்து போன காகம் கழுகு கிட்ட போயிடுச்சு. ம், ம், தண்ணி தண்ணி, தாகம் தாகம், தண்ணி. இதோ வந்துட்டேன். நான் கொண்டு வந்த பானை தண்ணியை குடிங்க, கொஞ்ச நேரத்துல எனர்ஜி கிடைக்கும். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கௌரவம் பார்க்காம முதல்ல தண்ணியை குடிங்க. நண்பனா எதிரியாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, உசுரை காப்பாத்த யார் உதவுறாங்க அதைத்தான் பார்க்கணும். காகம் கொடுத்த பானை தண்ணியை குடிச்சதும் தெம்பு கிடைச்ச உற்சாகத்துல ரெக்கைய வீசிச்சு கழுகு. ஆஹா, தண்ணி குடித்ததுக்கு அப்புறம் தான் உசுறு கிடைச்ச மாதிரி இருக்குது. காக்கா தம்பி, என்னை மன்னிச்சுக்க. எப்பவும் உன்னை எதிரிங்கிற கண்ணோட்டத்திலே பார்த்ததுனால திமிரா பேசிட்டேன். ஆனாலும் மனசில் வச்சுக்காம என் உசுரை காப்பாற்றினதுக்கு மேனி மேனி தேங்க்ஸ். நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா. இப்பதான் கழுகுற எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை நாங்க எப்பவுமே எதிரியா நினைச்சதே இல்லை. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க இனத்தை எதிரியா பாக்குறீங்க. பரவாயில்லண்ணா, நான் தர விதைங்களை வாங்கிட்டு போற போக்கில் வீசிட்டு போங்க, எதிர்காலத்துல நன்மை கிடைக்கும். காக்கா தம்பி, உன்னோட மனசு ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. நம்ம எதிர்கால சார்ந்தது நல்லா இருக்கணும்னா இப்போவே விதை போட்டு தான் ஆகணும். விதைகளை கொடு தம்பி, மழை பகுதியில் போய் என் பங்குக்கு நானும் தூவி விடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. காகம் தந்த விதைப்பந்துகளை வாங்கிட்டு மலை உச்சிக்கு பறந்து போன கழுகு பல இடத்துல வீசுச்சு. இத பார்த்துட்டு இருந்த மைனா, குருவி ரெண்டும் காகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லுச்சுங்க.